பெட்ரோல் RON 95 எரிபொருளை வாங்குவதில் வரையறையை நிர்ணயிக்க அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை. புடி மடானி RON 95 திட்டத்தின் கீழ் மானிய விலையில் கிடைக்கும் பெட்ரோல் RON 95 எரிபொருளை மக்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு முறை மட்டுமே வாங்க முடியும் என்ற வரையறையை நிர்ணயிக்க அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என்று நிதி அமைச்சு இன்று தெளிவுபடுத்தியுள்ளது. அதேவேளையில் மலேசியர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக மானிய விலையில் விற்கப்படும் எரிபொருளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் RON 95 விற்பனையை கட்டுப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுவது முற்றிலும் தவறான செய்தியாகும் என்று நிதி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புடி மடானி RON 95 திட்டத்தின் கீழ் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு RON 95 பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 2 ரிங்கெட் 5 காசிலிருந்து 1 ரிங்கெட் 99 காசாக குறைக்கப்படவிருக்கிறது. செல்லத்தக்க வாகனமோட்டும் உரிமம் கொண்ட 16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மலேசியர்கள் மானிய விலையில் பெட்ரோல் RON 95 எரிபொருளை வாங்குவதற்கு தகுதியுடையவர்களாவர். சுமங்கன் அசாஸ் ராமா எனும் சாரா உதவி திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் அதே வழிமுறையிலேயே மைகாட் அட்டையை பயன்படுத்தி அவ்வகை பெட்ரோலை மலேசியர்கள் வாங்க முடியும். ஒவ்வொரு மலேசியரும் மாதத்திற்கு 300 லிட்டர் மானிய விலையில் RON 95 பெட்ரோலை பெற உரிமை உண்டு. இருப்பினும் ஹெயிலிங் வாகன சேவைகள் இந்த வரம்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன என்று நிதி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.